அடி வாங்கினது வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து கிருபாகரன் சொல்லிட்டு அவர் வந்து என்னன்னா நேற்று மேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஹோட்டலுக்கு போனப்போ அவங்க வந்து இவங்க 2 பேரும் மனோ அவங்க பசங்க 2 பேரும் வந்து மது போதையில் வந்து அப்படிக்கா திட்டிட்டு போனதா வந்து அவர் பார்த்துருக்காரு. சரி நம்ம சாப்பிட தானே போகிறோம், நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போன இடத்துல நான் கூப்பிட்டா வரமாட்டியான்னு வாண்டடாக திருப்பியும் கூப்பிட்டு அவனை வந்து அடித்து காயப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உருட்டுக்கட்டைலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி வந்து ஒரு பொது இடத்துல பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணி இது பண்ணதால் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து கிருபாகரன் நண்பர்கள் எல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து இப்போ புகார் கொடுத்தாச்சு. புகார் கொடுத்ததில் 2 பேர் கூட இருந்த 2 பேர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெயினான ஆள் அடித்தவங்க மெயினான ஆள் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அதுக்காக இப்போ நாங்கள் கேட்டோம், இன்னும் அடித்தவங்களை இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலையே, என்ன காரணம்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல இல்லை, அவங்க வீட்டில் இல்லை அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து வீட்டாண்ட தான் வந்து போனதா தகவல் இருக்குது சார், நீங்கள் ஏன் சார் இது பண்ணலான்னு கேட்டோம். இப்போ 2 போலீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க ரெக்கவரி பண்ணிட்டாங்கன்னா ரிமாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பெரிய பையன் சின்ன பையன், அவருக்கு 2 பையன், 2 பேரும் சகீர் ரஃபிக். ஆமாம், முட்டி போட வச்சு பனினை இழுத்து கட்டையால் அடிச்சிருக்காங்க. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் காவல்துறை வந்து இவ்வளோ மெத்தனமாக நடவடிக்கை இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறதா எங்களுக்கு மன வருத்தம். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஆய்வாளரை பார்க்கறதுக்கு வெயிட். மோட்டிவ்லாம் முன்ன பின்ன யாருக்கும் தெரியவே தெரியாது. அவங்க பண்ண காரணம் வந்து முக்கியமாக காரணம் வந்து மது போதையில் தான் பண்ணியிருக்காங்க. வீடியோ காட்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. அது எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் வந்து முறையாக வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். நடவடிக்கைக்காக வெயிட் பண்ணுறோம். கிருபாகரன் சொல்லிட்டு ஆமாம், நானும் பார்த்தேன். ஆமாம், போலீஸ் கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்காங்க, முறையாக நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு தான் எல்லாம் எதாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கைன்னு நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு துரிதப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பாஸ்கரன் அட்வொகேட். அதை பற்றி இன்னும் தெரியல. மெயினானவங்களை பிடிச்சா தானே, மெயினான அக்யூஸ்ட பிடிச்சா அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்கள பிடிக்கலனாலும் நான் எது நம்ம அதை பற்றி அவங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாங்களா இல்லையா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்னொரு 1 ஹவருக்குள்ள புரியல சொல்லியிருக்காங்க. பாஸ்கரன் அட்வொகேட். ஆமா சார். சார் கரெக்டா நாங்க எல்லாம் ட்ரஃப்ல விளையாடிட்டு இருந்தோம் சார். ட்ரஃப்ல விளையாட்டு ஃபுட்பால் பிளேயர், நாங்கெல்லாம் ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் விளையாண்டு இருந்தோம். கரெக்டா ஒரு 11:45 ஃபுட்பால் விளையாட்டு கிளம்புறோம். கரெக்டா நாங்க ஒரு டீம் ஒரு 7 பேர் கிளம்புறோம். கிளம்பிட்டு போயிட்டு கிளம்பும் போது ஃப்ரெண்டு சாப்பாடு வாங்க போனா, அந்த ட்ரஃப்ல இருக்கிற பையன் சாப்பாடு வாங்க போனா. சாப்பாடு வாங்க போகும்போது அந்த அதான் மனோ என்ற அவங்க பசங்க 2 பேர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, இங்க வா அப்படின்னு அசிங்கமான வார்த்தையில கூப்பிட்டு திட்டிக்கிறாங்க. அதுக்கு அவனா சொல்லிக்கிறான், எதுக்கு என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்டிருக்கான். அதுக்கு அவர் காலால மாறிலே உதச்சி கீழே விழுந்துட்டாரு. கீழே எதுக்கு என்ன அடிக்கிறீங்க கேட்ட அத்த செகண்ட் 4 பேர் 5 பேர் தாக்குதல். அதான் 4 பேர் 5 பேர் அவர் ஒரு ஆளை போட்டு சம்மடி அடிச்சுக்கிறாங்க. உடனே எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்கடா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் ஓடி வந்தோம். நான் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கும்பலா வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க விடல. எல்லாரையும் மாத்தி அதான் கல்லுல கையிலவே அடிக்கல சார். ஒருத்தர் கூட கையில அடிக்கல. அவங்க மனோன்ற பையன் வந்து அந்த உருட்டுக்கட்டிலேயே எல்லாரும் சின்ன 16 வயசு பையனை உட்கார வச்சு அவ்வளோ அடி அடிச்சிருப்பாரு. வீடியோட எல்லாமே இருக்கு என்கிட்ட. நாங்க ப்ரூவ் பண்றது எல்லாமே இருக்கு. ஏன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லை. எதுக்கு அடிக்கிறீன்னு நாங்க கேட்கதான் போனோம். ஏன்னா எல்லாரையும் அடிச்சாங்க. அந்த இடத்துல இவரும் தான் இருந்தாரு. இவரு தான் போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 100 போன் பண்ணி உடனே வந்து பேட்ரோல் வர வச்சாங்க. பேட்ரோல் அங்க வந்து கூட பேட்ரோல் முன்னாடி எங்களை போட்டு அடிச்சாங்க. பேட்ரோல் முன்னாடியே லெட்டியால அடிச்சாங்க. லெட்டியால அசிங்கமா ஒரு பச்சை கேட்டாங்க. அப்ப கூட எங்களை எதுவுமே நாங்க கேட்கறோம், எதுக்கு உங்க முன்னாடி சார் எங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்க சார். நீங்க இருக்கும்போது எங்களை அடிக்கிறாங்க, நீங்க அசிங்கமா பேசுறாங்க. போலீஸ் முன்னாடி சொல்லும் போது கூட அவங்க என்ன தம்மா சொன்னாங்க, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க சார். அவ்வளவுதான் சார். அது இல்லாம பாதிக்கப்பட்டது நாங்க. எங்க போனு எங்க வண்டி எல்லாமே வாங்கி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்களை அசால்ட்டா அனுப்பிச்சிட்டாங்க சார். முட்டி போட வச்சு ஆச்சாங்க. சின்ன பையன் சார், 16 வயசு பையன் சார்.
போட்டு இவ்வளவு பெரிய நம்ம காலேஜ் போயில ஐடி ஒர்க் பண்றோம். அவ்வளவு அடின்னு வச்சாங்க சார் அந்த பையனை. எதுக்கு அடிச்சான்னு கூட இப்போ தெரியல சார். அந்த பையன் கதறான், துடிக்கிறேன், விட்டுருங்கன்ட்டு நான் என்ன பண்ணன்ட்டு எப்படி சொல்றது, நதனமே இல்ல சார். எந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு போதையில ஒரு கட்டியில போட்டு முதுகுல அச்சாடி இன்னும் அந்த இது அப்படி தழும்பு அப்படிதான் சார் இருக்குது. இன்னும் துடிக்கிற. ஆமா சார். அடிச்ச 2 பசங்க, சின்ன பையனும் பெரிய பையன் 2 பேர் இருக்காங்க. அது இல்லாம 3 பேர் 4 பேர் வந்தாங்க. அவங்களும் கொண்டு சார். அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவங்க கூட 4 பேர் வந்தாங்க. அவங்களும் தான் அடிச்சாங்க. அவங்க அடிக்காமலாம் இல்ல, அவங்களும் தான் சார் அடிச்சாங்க. எல்லாரும் அடிச்சாங்க சார். என் பேர் மணிகண்டன் சார்.